அவ உயிரை கொடுத்து என்ன காப்பாத்திருக்கா. எனக்காக அவ தான் உயிரை கொடுத்து காப்பாத்திருக்கா. மறுபடியும் அவ சாதாரண நிலைமைக்கு திரும்பணும்னா கொஞ்சமாவது அவ மேல கேர் காட்டணும், கொஞ்சமாவது அவகிட்ட பாசமா பேசணும். அத நான் ஒரு கடமையா எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ அது ஒரு தப்பான நோக்கமா ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்க. ஏன் பார்வல நீ செய்யறது தப்புதான் மித்ரா. உன்னை லவ் பண்ற பொண்ணு நான் தான் இங்கதான் இருக்கேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு நான் தான் மித்ரா. ஏன் முன்னாடியே நீ லக்ஷ்மி கிட்ட இந்த அளவுக்கு நெருக்கமா இருந்தனா என்னால அது தாங்க முடியுமா இல்லையான்னு நீ கொஞ்சமாவது யோசிச்சியா? ஆக்சுவலா நீ லக்ஷ்மி மேல இவ்ளோ அக்கறை காட்ட வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இந்த அளவுக்கு அவளை விழுந்து விழுந்து கவனிக்க வேண்டிய அவசியம் உனக்கு என்ன வந்தது? ஏன்னா அவ என் மனைவிங்கிறதுனால. ஏன்னா நான் லக்ஷ்மி கழுத்துல தாலி கட்டினங்கிறதுனால. எதுக்காகனா லக்ஷ்மி இந்த வீட்டுக்கு மருமகளை ஆக்கணுங்கிறதுக்காக. என்ன சொல்ற மித்ரா? இந்த லக்ஷ்மி என்ன இன்னமும் உன் மனைவியா நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன்னுடைய சரி பாதின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீதான் இனி அவளுக்கு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? யாரு நினைச்சாலும் இல்லைனாலும் அவ கழுத்துல நான் தாலி கட்டினங்கிறதுனால நான் அவளுக்கு புருஷன் தான். அவளை நல்லா பாத்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. இந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது கூட லக்ஷ்மியை நான் ஜாக்கிரதையா பாத்துக்காம இருந்தேன்னா மனுஷங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் இல்லாதவனா ஆயிடுவேன்.